இப்போ நம்ம பார்க்குற பேர்டு பார்த்தீங்கன்னா ஷோ பேர்டுன்னு சொல்லுவோம். அதாவது இங்கிலீஷ் பஜ்ஜீரிஸு. இது பார்த்தீங்கன்னா வந்து ரெயின்போவில் பேல் ஃபாலோன்னு சொல்லுவோம். அதாவது பார்த்தீங்கன்னா ரெட் ஐ, உங்களுக்கு கண்ணு ரெட் ஐஸனில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா லவ் பேர்ட்ஸ் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க லவ் பேர்ட்ஸில் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆலிவ் யூவிங் வந்து கிடச்சிருக்கு நமக்கு, நல்ல காலரு. ஹலோ மக்களே, நம்ம சேனலில் வந்து ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. அதாவது நம்ம ஃபார்ம் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம ஃபார்ம் வந்து எப்படி இருக்குது, என்ன மாதிரி இப்போ வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன்றதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து மரக்கூண்டு வச்சுருந்தேன். அந்த மரக்கூண்டெல்லாம் இப்போ சேஞ்ச் பண்ணிவிட்டு புதுசாக வந்து கேஜிலாம் நம்ம இது பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்மள்ட்ட 10 பேர் வந்து லவ் பேர்ட்ஸு, மிச்சதெல்லாம் ஆஃப்ரிக்கன் பர்ட்ஸ் தான் இருக்குது. நம்மள்ட்ட ஃபின்ச்சஸ் இருந்துச்சு, அதெல்லாமே நம்ம வந்து கொடுத்துட்டோம். இப்போ நம்ம ஒன்லி ஆஃப்ரிக்கன் அண்ட் லவ் பேர்ட்ஸு, அது லவ் பேர்ட்ஸில் மியூட்டேஷன் மட்டும்தான் வச்சுருக்கோம். ஸோ வாங்க இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பேர்டு வச்சுருக்கோன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க மக்களே வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா லவ் பேர்ட்ஸ் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க லவ் பேர்ட்ஸில் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேலோ ஹெலிகாப்டர் போட்டிருக்கேன், அதாவது கோல்டன் ஃபேஸில். அது கூட பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட்டு வந்து ஃபேலோவில் வந்து ஹெலிகாப்டர் ஸ்ப்ளிட்டு இது. ஸோ இதுதான் நம்ம போட்டிருக்கோம். இதில் என்னென்ன சிக்கு நம்ம கிடச்சிருக்குன்னு பார்ப்போம் வாங்க. நமக்கு ஒரு நல்ல குவாலிட்டியில் ஹெலிகாப்டரு அல்பினோ சிக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்ல மார்க்கிங்கில் இருக்கும். ஹெட்டெலாம் பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக உங்களுக்கு தெரியும். ஹெட்டு வந்து எப்படி இருக்குன்னு கிஸ்டடு. அதேமாதிரி ஃபெதர் வந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் ஒரு மோல்டிங் வந்தால் தான் தெரியும் இது குவாலிட்டி எப்படி இருக்குன்னு. நான் அதேமாரி அடுத்த பேர்டு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா மாரி ஒரு நார்மல் ஹெலிகாப்டர் ஒன்று பொறிச்சிருக்கு. இதில் எல்லா ஜீன்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெட் ஐ தான் இருக்கும் நம்மள்ட்ட எடுக்கிற எல்லா பேர்லேயும். இதுலேயும் நல்ல கிறிஸ்டட் ஹெட் இருக்குது. இன்னும் கொஞ்சம் மோல்டானதான் இது தெரியும். பார்க்கலாம் நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு 2 வீக்ஸ் கழித்து பார்த்தோம்னா நல்லா சூப்பராக இருக்கும் பேர்டு. இதுவும் பார்த்தீங்கன்னா அதிலே வந்த ஃபேலோ தான், ஆனால் வந்து நார்மல் ஃபேலோ கிடச்சிருக்கு. ஆனால் நல்ல குவாலிட்டி ஒய்லெட் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். வீடியோவில் தெரியுதான்னு தெரியல, ஆனால் நேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவாக மார்க்கிங்லாம் இருக்கும். நல்ல ஒரு ஃபேலோ பஜ்ஜிஸ் இது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அடுத்த மோல்ட் ஆனவுடனே வந்து நம்ம சேல்ஸுக்கு போடலான்னு இருக்கோம். ஸோ வேணுன்றவங்க நம்ம நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து எல்லா பேர்டும் வந்து சேல்ஸுக்கு இருக்க பேர்டை நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். நம்ம பார்க்குற பேர்டு பார்த்தீங்கன்னா ஃபாலோ ஃபீமேலு. அது கூட வந்து ஒரு ப்ளூ கலர் மேல் போட்டிருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபாலோவில் வந்து ஸ்ப்ளிட்டு தான். ஸோ இதுலேருந்து எனக்கு சிக்கு என்ன மாதிரி கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எப்போதுமே வந்து ஃபேலோ சிக்கு தான் கிடைக்கும். ஸோ அந்த சிக்கெல்லாம் வந்து இப்போ நான் காட்டுறேன் என்னென்ன சிக்கு நமக்கு இறங்கியிருக்குன்றத. நமக்கு பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஃபேலோ சிக்கு தான் இறங்கும். ஸோ நமக்கு மொத்தமாக எத்தனை சிக்கு இறங்கியிருக்குன்றதை நான் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேலோ தான் இறங்கும். ஃபேலோ பஜ்ஜிஸ் தான் நம்மள்ட்ட இறங்கும். அதில் பார்த்தீங்கன்னா 4 சிக்கு 5 சிக்கு பொறிக்கிற பேர்டு இது. அதோட சிக்குங்க தான் அதெல்லாம் நல்ல குவாலிட்டியான சிக்குங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும். வீடியோவில் கலர் வந்து வயலட் தெரியுதான்னு தெரியல, ஆனால் பட் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான பேர்டுங்க. ஸோ உங்களுக்கு ஃபேலோ சிக்கு வேணும்னா நமக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மள்ட்ட அடல்ட்லேயும் ஒரு 4 பீஸ் இருக்குது. இப்போ இது வந்து அவைலபிளையும் இருக்குது பட்டாவும். ஸோ வேணுன்றவங்க நமக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃபேலோவிலையும் நம்மள்ட்ட சிக்கு இருக்குது, நல்ல குவாலிட்டியான சிக்கு. யாரும் வந்து இது லோ ரேட்டில் கேட்காதீங்க, ஏன்னா இது வந்து நல்ல குவாலிட்டியான பேர்டு. லோ கிரேடில் கொடுக்குறவங்க இருக்காங்க, பட் நம்மள்ட்ட இது வந்து குவாலிட்டியான பேர்டு. ஸோ உங்களுக்கு ஓப்பனாகவே நான் சொல்லிடுறேன், யாரும் கோச்சிக்காதீங்க மக்களே. இது வந்து நல்ல குவாலிட்டியான பேர்டுங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஷோ கிராஸில் மேலு. அது கூட போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் 6ல் வந்து ஒரு ஃபீமேல் போட்டிருக்கோம். ஸோ அதில் நமக்கு என்னென்ன சிக்கு கிடைச்சிருக்குன்றதை இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குற பேர்டு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பனை மாதிரியே நல்ல ஷோ கிராஸு தான். நல்ல சைஸ் இருக்கும், நல்ல மார்க்கிங்கில் நல்ல சைஸில் இருக்கும். இது ஒரு ஆஃப்லைனு, உங்களுக்கு மார்க்கிங் தெரியும்னு நினைக்கிறேன். அதேமாரி பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட கோல்டன் ஃபேஸ் ஃபேலோ இறங்கியிருக்கு. இது ஒரு ரேர் வெரைட்டி தான், உங்களுக்கு மார்க்கிங் தெரியும்னு நினைக்கிறேன். கோல்டன் ஃபேஸில் ஃபேலோ இப்போ கூட ரீசெண்டாக நான் வந்து ரீல்ஸ் போட்டிருப்பேன், ஷார்ட்ஸ்லேயும் அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ இவங்க தான் அவங்க பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான பேர்டு இவங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் இறக்கியிருக்கேன். ஸோ இன்னும் ஒரு 2-3 கிளச்சுக்கு அப்புறம் வந்து நம்ம இதை வந்து சேல்ஸுக்கு கொடுக்கலாம். யாருக்காவது விருப்பம் இருந்தாலும் நீங்கள் ப்ரீ புக் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம இப்போ பார்க்குறதும் பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் ஸ்பிரிட்டு தான் ரெண்டுமே. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபேலோ பஜ்ஜிஸ் கிடைக்கும். இந்த அதில் சிக்கு ஒன்று இருக்குது பாருங்கள், அது வந்து ஃபேலோ பஜ்ஜி தான். ஸோ
ஸோ இதுலேயும் ஹெலிகாப்டர் வரும். ஒரு ரீசெண்டாக நம்ம வந்து சோல்ட் அவுட் டு சென்னைன்னு போட்டிருப்போம். அதில் இருக்க எல்லா பேடும் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி இதில் இறங்கின சிக்குங்க தான், எல்லாம் ஸ்ப்ளிட்டு தான். ஹெலிகாப்டர் அதிலே பார்த்தீங்கன்னா நல்ல ஃபெதர் இருக்கும். நான் வேணால் உங்களுக்கு சைடில் ஸ்க்ரீனில் காட்டுறேன், அதோட ஃபோட்டோ இருக்கும், நான் அதை உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ நம்ம அடுத்த பேட் என்னன்றதை பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா வந்து ரெயின்போவில் பேல் ஃபாலோன்னு சொல்லுவோம். அதாவது பார்த்தீங்கன்னா ரெட் ஐ, உங்களுக்கு கண்ணு ரெட் ஐயா தெரியுதா என்னன்னு தெரியல, பட் ஆனால் இது வந்து ரெட் ஐ பேடு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கோல்டன் ஃபேஸில் உள்ள ஒரு பேடு, நல்ல ஒரு ரெயின்போவில் வந்த மார்க்கிங், இதெல்லாம் ஸ்ப்ராங்கிள் ரெயின்போவில் வந்தது. இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஹெலிகாப்டர் ஃபீமேல் போட்டிருக்கோம், அதாவது எல்லோ ஃபேஸு. இது எதுக்காக நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ரெயின்போவில் ஹெலிகாப்டர் வர்றதுக்காக நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா அது கூட போட்டிருக்க ஃபீமேலு. இதுவும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு நல்ல மார்க்கிங்கில் உள்ள எல்லோ ஃபேஸு, நல்ல சூப்பரான குவாலிட்டி. இதுவும் ஹெலிகாப்டர் நம்ம ட்ரை பண்ணுறதே வந்து ரெயின்போவில் ஹெலிகாப்டர் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால தான் இந்த ஃபீமேல் போட்டிருக்கேன். ஸோ இதோட ரிசல்ட் வந்து நான் ஷார்ட்ஸாக வந்து அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. நம்ம அடுத்த பேட் என்னன்றதை பார்க்கலாம். இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பஜ்ஜீஸு. இவங்களும் பார்த்தீங்கன்னா சேல்ஸுக்கு இருக்கவங்க தான், யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கள். நல்ல குவாலிட்டியில் உள்ள பேடுங்க இவங்கலாம். எல்லாமே வந்து இப்போ அடல்ட் ஸ்டேஜ் ஆகிட்டாங்க. ஸோ வேணுன்றவங்க நீங்கள் புக் பண்ணிக்கலாம். 2 பேர் இருக்குது, மேல் ஃபீமேல் கன்ஃபார்மாக இருக்குது, 2 ஜோடி இருக்குது. வேணுன்றவங்க நமக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்குற பேடு பார்த்தீங்கன்னா ஷோ பேடுன்னு சொல்லுவோம், அதாவது இங்கிலீஷ் பஜ்ஜீஸு. இது நல்ல டாப் குவாலிட்டியில் உள்ள பஜ்ஜி. மேல் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலு, ஃபீமேல் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ராங்கிளு. இப்போ தான் வந்து மேட்டிங் போயிட்டுருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் ஒரு 1 வீக் 2 வீக்கில் பார்த்தீங்கன்னா எக் லே பண்ணிடுவாங்க. எக் லே பண்ணதுக்கப்புறம் ரிசல்ட் வந்து நம்ம ஷார்ட்ஸில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதுவும் நல்ல மார்க்கிங்கில் உள்ள பேடு தான். இப்போ நம்ம பார்க்குற பேட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீடிங்காக எடுத்து போட்டிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் ஸ்ப்ளிட்டும் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லூட்டினா வந்து இருக்குது, லூட்டினா ஃபிஷர் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து வயலட் மாஸ்க்கு, அதுக்கப்புறம் வந்து நார்மல் மாஸ்குடு, மாவா மாஸ்குடு, இதெல்லாம் இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் நம்ம வந்து ப்ரீடிங்காக எடுத்து போட்டிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு இயரில் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் ப்ரீடிங் அப்டேட் வந்து நம்ம ஷார்ட்ஸாக போடுறேன். ஸோ நம்ம அடுத்த பேடை பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா வைல்டு மாஸ்க்கு, நல்ல குவாலிட்டியான டாப் கிரேடில் உள்ள வைல்டு மாஸ்க்கு. ஸோ இதில் தான் நம்ம வந்து சிக்கு ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம வீடியோ போட்டிருந்தோம். பட் ஆனால் அவங்க அன்ஃபார்ச்சுனேட்டாக 2 பேருமே டெத் ஆகிட்டாங்க. ஸோ அடுத்த கிளச்சு இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ எக் வச்சுருக்கு. ஸோ அதையும் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 எக்கு வச்சுருக்காங்க. ஸோ இந்த பேர் வந்து சேல்ஸுக்கு தான் இருக்குது, யாராவது வேணும்னா சொல்லுங்கள், நம்ம வந்து அப்படியே கொடுத்துடலாம். ஸோ வேணுன்றவங்க நமக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க பேர் பார்த்தீங்கன்னா க்ரீன் ஃபிஷரு, அது கூட வந்து ஒரு எல்லோ புல்லில் ஒரு பெய்டு ஒன்று போட்டிருக்கோம். ஸோ இதுவும் நல்ல குவாலிட்டியான பேர் தான். இது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 9 இயர்ஸ் ஆயிடுச்சு நம்மள்ட்ட சர்வே பண்ணிகிட்ருக்கு. ரொம்ப அடல்ட் பேடு. இதுலேருந்து வர சிக்கு தான் நம்மள்ட்ட நல்லா சர்வே பண்ணோம். ஸோ இதுக்கிட்ட தான் நம்ம வந்து பாதி இதை மியூட்டேஷன் பேடெல்லாம் மாற்றி வச்சு சிக்கு எடுக்கிறது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேட் நம்ம எடுத்திருக்கோம், அதையும் நம்ம வந்து காட்டுறேன் இப்போ அடுத்தடுத்த வீடியோவில். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா டாப் குவாலிட்டியில் உள்ள லூட்டின் ஆஃப்லைனு, அது கூட பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் பர்ப்ளூ இனோ போட்டிருக்கோம். ஸோ இது வந்து பேஸ்டல் இனோ நமக்கு கிடைக்கிறதுக்காக நம்ம போட்டிருக்கோம். ஸோ பார்ப்போம் நமக்கு அடுத்தடுத்த அப்டேட்டில் என்ன மாதிரி சிக்கு நமக்கு கிடைக்குதுன்றதை பார்ப்போம். இவங்க இப்போ தான் ப்ரீடிங் போட்டிருக்கேன். ஸோ வாங்க அடுத்த வீடியோவில் இவங்க என்ன மாதிரி சிக்கு இறக்குறாங்கன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க பேடு பார்த்தீங்கன்னா மேல் வந்து க்ரீன் ஆஃப்லைனு, அது கூட போட்டிருக்க ஃபீமேல் பார்த்தீங்கன்னா வயலட் யூவிங் ஆஃப்லைன் ஃபீமேலு. ஸோ இதில் வந்து இப்போ சிக்கு நமக்கு ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. வாங்க அந்த சிக்கை பார்க்கலாம், என்னென்ன சிக்கு நமக்கு கிடச்சிருக்குன்னு. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ ஒரு சிக்கு பொரிச்சிருக்கு. அடுத்து வந்து இன்னொரு சிக்குக்கு மூக்கு விட்டுருக்கு. ஸோ அது உங்களுக்கு வீடியோவில் தெரியாது, ஏன்னா நான் இப்போ தான் கொஞ்சம் அது மாதிரி எடுத்து பார்த்தேன். ஸோ 4மே வந்து ஃபெர்டில் எக்ஸ் தான். ஸோ இதோட வீடியோ அப்டேட் வந்து நம்ம கூடிய சீக்கிரத்தில் போடலாம். எத்தனை சிக்கு நம்ம பொரிக்குது, என்னென்ன மியூட்டேஷனில் வருதுன்னு பார்ப்போம். நான் வந்து வயலட் யூவிங் ஆஃப்லைன் வரும்னு எதிர்பார்க்குறேன். ஸோ சிக்கு வந்து ஷார்ட்ஸில் அப்டேட் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் ஆஃப்லைனாக வரணும், இல்லை க்ரீன் யூவிங்காக வரணும். ஸோ பார்ப்போம். இது ஆனால் இது B2 பேரண்ட்டு தான். ஸோ பார்ப்போம் நம்ம என்ன மாதிரி. ப்ளூ தான் கிடைக்கணும், பட் ஆனால் நமக்கு வந்து க்ரீன் ஃபிஷர் க்ரீன் ஆஃப்லைன் கிடச்சிருக்கு. பார்ப்போம் நம்ம அடுத்த சிக்கு பொரிக்கிறப்ப நான் ஷார்ட்ஸில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் பேட் பார்க்கலாம். நம்ம இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா ப்ளூ ஆஃப்லைன் மேலு, அது கூட போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா கோபால்டு ஆஃப்லைன் ஃபீமேலு. ஸோ இவங்களும் இப்போ வந்து சிக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல குவாலிட்டியான பேடு இது. சைஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஹெட்டு வந்து உங்களுக்கு பார்த்தாலே நல்ல மார்க்கிங்கில் இருக்கிறது தெரியும்.
ஸோ வாங்க வந்து இப்போ நம்ம சிக்கு எத்தனை சிக்கு பொரிச்சிருக்குன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா அதோட சிக்குங்க. 3 சிக்குமே பார்த்தீங்கன்னா ப்ளூவாக வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது, இல்லைனா வந்து ஒய்லட் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது, இல்லை கோபால்ட் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. எல்லாமே நல்ல குவாலிட்டியான பேடுங்க. ஸோ இதில் ஆல்ரெடி நம்ம 2 சிக்கு இறங்கியிருக்கு ப்ளூ ஆஃப்லைனு, அது டிஎன்ஏவோடு இருக்குது. ஸோ அவங்களும் நம்மள்ட்ட சேல்ஸுக்கு இருக்காங்க. ஸோ யாராவது வேணும்னா நம்ம கான்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம கொடுத்துலாம். எல்லாம் குவாலிட்டியான பேடுங்க, டாப் குவாலிட்டியில் உள்ள பேடுங்க. ஸோ வாங்க நெக்ஸ்ட் பேடை பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு பர்ப்ளூ மேலும் அது கூட பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான கோபால் ஃபிஷர் போட்டிருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா 2மே ஸ்பிளிட் இனோ பேரு. இதில் சிக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா அல்பினாவும் கிடைக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல டாப் குவாலிட்டியில் ஒய்லட் ஃபிஷரும் கிடைக்கும், பர்ப்ளூ ஃபிஷரும் கிடைக்கும். அது கூடயே பார்த்தீங்கன்னா இனோ தான் நிறைய நமக்கு கிடைக்கும், அல்பினோ ஜீன் வந்து நமக்கு நிறைய கிடைக்கும். ஸோ இவங்களும் வந்து இப்போ எக்கு லே பண்ணியிருக்காங்க, அதையும் நம்ம இப்போ பார்க்கலாம். அது பார்த்தீங்கன்னா 4 எக்கு லே பண்ணியிருக்காங்க, 4மே வந்து ஃபெர்டில் ஆகிருக்கு. 4 எக்கு லே பண்ணியிருக்கு, 4மே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபெர்டில் எக்ஸ் தான். ஸோ இதோட அப்டேட்டும் நம்ம வந்து ஷார்ட்ஸில் கொடுக்குறேன். ஸோ அடுத்த பேடை பார்க்கலாம். ஒரே கூண்டில் பார்த்தீங்கன்னா 2 பேர் போட்டிருக்கோம். ஸோ அதில் தான் இருக்கிறது இது சேபிள், மாவா சேபிள் ஒன்றும், அது கூட பார்த்தீங்கன்னா பர்ப்ளூ ஃபிஷர் ஒன்று, அதோட மேல் வந்துருச்சு பாருங்கள். இதுதான் பேராக போட்டிருக்கோம். இதுவும் பார்த்தீங்கன்னா எக் லே பண்ணியிருக்கு. ஸோ அதை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 எக்கு லே பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இன்னும் செக் பண்ணல, இது ஃபெர்டிலானு நம்ம பார்க்கல. ஸோ ஒரு 5 டேஸ் கழித்து பார்ப்போம். நம்ம ஃபெர்டில் ஆச்சுன்னா அதையும் நம்ம ஷார்ட்ஸில் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ நம்ம அடுத்த பேரண்ட்டை பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ ஆஃப்லைன் மேலும், அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு பர்ப்ளூ ஒய்லட் யூவிங் வந்து போட்டிருக்கோம். ஸோ ஒய்லட்னு சொல்லலாம், இல்லை மாவாவுன்னு சொல்லலாம். இதை அது பார்த்தீங்கன்னா ஒரு சில டைமில் ஒய்லட் மாதிரியும் கலர் தெரியுது, இல்லைனா மாவா மாரி மாறிக்குது, மாவா யூவின்னு கூட சொல்லலாம். இது கூட வந்து பேர் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் வந்து இந்த டைம் வந்து சிக்கு பொரிக்கல, அதுக்கு பதிலாக வேறு ஒரு எக்கு எடுத்து வச்சுருந்தேன். அந்த எக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கு நம்ம கிடச்சிருக்கு. ஸோ அந்த சிக்கை இப்போ பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆலிவ் யூவிங் வந்து கிடச்சிருக்கு நமக்கு. நல்ல காலரு, நல்ல ரெட் கலர் வந்துருக்கு நமக்கு. சிக்கை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து ஷார்ட்ஸில் நான் அப்டேட் பண்ணுறேன், குவாலிட்டி எப்படி வந்திருக்குன்னு சைஸ் வந்ததுக்கப்புறம் நல்லா தெரியும். இது பார்த்தீங்கன்னா டபுள் ஃபேக்டராக தான் வரும்னு நினைக்கிறேன், சிங்கிள் ஃபேக்டர் மாதிரி தெரியல எனக்கு. டபுள் ஃபேக்டர் யூவிங் மாதிரி இருக்குது. பார்ப்போம், நம்ம வந்து அடுத்த வீடியோவில் நான் ஷார்ட்ஸ் அப்டேட் பண்ணுறேன். அப்போ வரைக்கும் உங்களுக்கு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஆலிவ் யூவிங் ஃபீமேல். அதோட சிக்கு தான் இப்போ நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு காட்டினது. அது கூட போட்டதுக்கு பார்த்தீங்கன்னா யூவிங் ஆஃப்லைனு மேல். ஸோ இதுக்கு இறங்கின சிக்கு தான் அந்த சிக்கு. ஸோ அதை வந்து நம்ம ஷார்ட்ஸில் அப்டேட் பண்ண அந்த சிக்கோட குவாலிட்டி எப்படி வந்திருக்குன்னு. ஸோ விருப்பம் உள்ளவங்க ப்ரீ ஆர்டர் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஷோ கிராஸ் ஃபீமேலு, அது கூட போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா ரெயின்போ மேலு. ஆனால் இது வந்து எலி காலை கடிச்சிச்சு. ஸோ ஒரு காலில் தான் இருக்குது. போன டைம் பார்த்தீங்கன்னா 2 சிக்கு பொரிச்சிருந்துச்சு. இந்த டைம் வந்து எந்த எக்குமே ஃபெர்டில் ஆகலை. பட் ஆனால் நான் வந்து ஆப்ரிக்கனோட எக்கு எடுத்து வச்சுருந்தேன், அதில் ஒரு சிக்கு பொரிச்சிருக்கு. அதை மட்டும் நம்ம பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ ஆஃப்லைனும் ஒரு கோபால்ட் ஆஃப்லைன் போட்டுருந்து பார்த்தீங்கன்னா அதோட சிக்கு தான். அதோட முட்டை எடுத்து இதில் மாற்றி வச்சுருந்தேன். ஆனால் பொரிச்சிருச்சு, ஃபீட் பண்ணிட்டு தான் இருக்குது. சிக்கு பொரிச்சு ஒரு 3 நாள் ஆகுது. 3 நாளே நல்ல க்ரோத் இருக்குது இதில். ஸோ பார்ப்போம், இது அப்டேட் வந்து நம்ம கூடிய விரைவில் நம்ம வந்து ஷார்ட்ஸாக போடலாம். நம்ம வீடியோ வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு காடை ஃபார்மு வந்து வீடியோ எடுக்க போகிறோம் நெக்ஸ்ட் இயரில். அதாவது இன்னும் 5 நாள் தான் இருக்குது. அந்த ஃபார்மோட அப்டேட்டும் நம்ம வந்து வீடியோ இது பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் பார்க்க முடியும். ஸோ நம்மள்ட்ட சேல்ஸுக்கு இருக்க பேடு இது தான். கடைசியாக இவங்க தான் இப்போ இறங்கின சிக்ஸ். இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா சேல்ஸுக்கு இருக்காங்க. யாருக்காவது வேணும்னா நீங்கள் நம்ம நம்பர் வந்து ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துட்றேன், நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துறேன். ஸோ வேணுன்றவங்க நமக்கு கான்டாக்ட் பண்ணி நம்ம புக் பண்ணிக்கலாம். ஸோ அதிகமாக பார்த்தீங்கன்னா ப்ளூ ஆஃப்லைன் தான் நம்மள்ட்ட இருக்குது இப்போதைக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்ப்ளூ ஃபிஷர் இருக்காங்க, ஒரு ஒய்லட் ஃபிஷர் இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் வந்து சேல்ஸுக்கு இருக்காங்க. யாருக்காவது வேணும்னா நமக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அதே ஆஃப்லைன் வந்து ஸ்பிளிட்டினோ, அது கூட ஒரு எல்லோ புல்லில் ஒரு மேல் இருக்குது. ஸோ இவங்களும் சேல்ஸுக்கு இருக்காங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏவோட உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. வேணுன்றவங்க நம்ம நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நம்ம வந்து கொடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இதோட இங்கேருந்து நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தடுத்த அப்டேட்டை வந்து நம்ம ஷார்ட்ஸில் அப்டேட் பண்ணுறேன். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ.